கர்த்தர் ஒரு நாள் காலையில் ஒன்று எழுப்புறாருனாலே அந்த நாளுக்கு ஒன்று ஆயத்தம் பண்ணி தான் எழுப்புறாரு. எதனால ஃபேஸ் இட், தைரியமா நின்று ஃபேஸ் பண்ணு. கர்த்தர் சொல்லிட்டாரு, எப்படியாவது சொல்லிட்டாரு, நீயும் நானும் தான். உறவுகள்லாம் போயிருச்சுல்ல, கவலையே படாத. ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்கல்ல, நீ நம்பினவங்க போயிட்டாங்கல்ல, ஏற்கனவே பரிச்சயமானவங்க டிஸ்டன்ஸ் ஒன்று பண்ணிட்டாங்கல்ல. டோன்ட் டிப்ரெஸ் ஆகலாம், உட்காரவே உட்காராதீங்க. டிப்ரெஷன்ங்கிற வார்த்தையே கிடையாது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி டிப்ரெஷனுங்கிற வேர்டே இல்ல. டிப்ரெஷனா இந்த சாப்பிட்டு போய் வேலை செய் சொல்லிடுவாங்க எல்லாரும். இப்பதான் டிப்ரெஷன் சொல்லி ரூம்ல இருக்கிறீங்க, டிப்ரெஷன் சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, டிப்ரெஷன் சொல்லி அங்கங்கெல்லாம் போறீங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல போய் டிப்ரெஷனா அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. உட்காந்து சோகமா உட்காந்துட்டு இருக்கிறது டிப்ரெஷன். சோகமா இருந்தா 2 சோறு தின்னு வேலைக்கு போய் பாரு, வெளியே போய் ஜோலியை பாரு அப்படின்றாங்க. இப்பதான் டிப்ரெஷனுங்கிறது எதுவுமே கிடையாது. எனக்கு தெரியும், இயேசு செய்வார். காலையில் எழுப்பிட்டாருனாலே ஐ நோ சம்திங் இஸ் தேர் ஃபார் மீ டுடே. நான் போய் அந்த நல்லதை எடுத்துக்குவேன், எனக்குரிய நன்மை இயேசு கொடுப்பார், எப்படியாவது செய்வார். somehow he will do it. அந்த நம்பிக்கை வந்துச்சுனாலே உன் ஆசீர்வாதத்தை யாவனும் தடுக்க முடியாது. உனக்கு தெரியும்ல உன் கர்த்தர் உன்னை கைவிடலன்ட்டு. அப்ப ஏமா தம்பி கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற? கால் ஊன்றி நில், எப்படியாச்சும் அந்த நாள் வரும். அந்த நாள் வரும்போது தேங்க்யூ சொல்றதுக்கு ரெடியாரு, ஆண்டவருக்கு சல்யூட் பண்றதுக்கு ரெடியாரு. தேங்க்யூ காட், நன்றி.